நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹேர் ஆயில். இதுல நெறைய வகையில நம்ம செய்றாங்க ஹேர் ஆயில். நாம என்ன மாரி முறைகள பயன்படுத்தி செய்றோம் அப்படின்னாக்கா, நாம வெயில்ல 1 வருஷம் முதல் 6 மாசம் வரைக்கும் இத பதப்படுத்துறது மூலமா, அந்த மூலிகைகள்ல இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லா அந்த ஆயில்ல நல்லா ஊறி, அந்த முறைப்படி எடுக்கிறது தான் நம்மளோட ஹேர் ஆயில். இது எப்படியப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, தலையில பொடுகு இருந்தாலும் சரி, மொட்டையா இருந்தாலும் சரி, நல்ல முன் மண்டை ஏறி போயிருக்கிறது, சொட்டை விழுறது, நெறைய எனக்கு நாள்பட்ட சூட்டின் காரணமா நெறைய முடி உதிர்தல், இந்த மாரி எந்த பிரச்சனையா இருந்தாலும், இந்த ஆயில தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும்போது நெறைய பேபி ஹேர் ஆயில்லாம் வருது. நம்ம நெறைய பேருக்கு குடுத்து கண்கூடா பார்க்குறோம். இத தொடர்ந்து பயன்படுத்துங்க. இதுல நெறைய வகை எண்ணெய் வகையே நெறைய சேர்த்துருக்கோம். என்னென்ன எண்ணெய் வகை சேர்த்துருக்கோம் அப்டின்னா, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய். இது சாதாரணமா நம்ம எப்பயும் சேர்க்கிற முறை. இது இல்லாம நம்ம ஆலிவ் ஆயிலு, அதே மாரி கடுகு எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய் இந்த மாதிரி ஒரு 6, 7 வகை எண்ணெய்களையும் இதுல சேர்த்திருக்கோம். இதுல என்னென்ன மூலிகை ஆட் பண்ணியிருக்கோம் அப்டின்னாக்கா, இதுல குமுட்டிக்காய் முக்கியமான பொருள் குமுட்டிக்காய். எப்படி நம்மளுடைய புழுவெட்டு அந்த மாரி இத கூட அந்த குமுட்டிக்காய் சரி பண்ணும். குமுட்டிக்காய் ஒரே சீசன்ல தான் கிடைக்கும். இந்த ஏப்ரல், மே மாசங்கள்ல மட்டும் தான் அதுக்கான விளைச்சல். அந்த சமயங்கள்ல அத வாங்கி, நாம அத சின்ன சின்னதா கட் பண்ணி, இந்த எண்ணெய நல்லா சூரிய ஒளியில வச்சு, அந்த குமுட்டிக்காய அந்த எண்ணெயில போட்டோம்னா, அந்த ஹீட்டுல அது நல்லா பொரிஞ்சு, அதுல இருக்கிற எல்லா மூலிகை தன்மையும் அதுல இறங்கும். இதோட குமுட்டிக்காயோட நம்ம ஊமத்தங்காயி, அதே மாரி முதியார் கூந்தல், முன்னாடி காலத்துலலாம் கேசவர்த்தினின்னு ஒரு ஆயில் பயன்படுத்துறோம் அது. அப்புறம் அது இல்லாம நம்ம கருவேப்பிள்ளை, செம்பருத்தி இந்த மாதிரியான ஒரு 30 வகை மூலிகை. இதுல எல்லாரும் சேர்க்கிற எல்லா மூலிகைகளும் நாமளும் சேர்க்கிறோம். அது இல்லாம இது ஸ்பெஷலா சேர்க்கிறது குமுட்டிக்காயும், அந்த முதியார் கூந்தலும், ஊமத்தங்காயி, அப்புறம் அந்த கேசவர்த்தினி இதெல்லாம் நம்ம புதுசா இதுல ஆட் பண்றோம். அது இல்லாம இன்னும் நெறைய வேம்பாலப்பட்டை, அ அந்த பூக்கள் அந்த மகிழம் பூவு, இந்த மாதிரி நெறைய வகை மூலிகைகள நம்ம இதில சேர்க்கிறோம். இப்ப இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட போன மே மாசத்துல இருந்து இந்த மே மாசம் வரைக்கும், இது நல்லா புடம் போட்டு, நம்ம அதோட எசன்ஸ் ஃபுல்லா இறங்கி நல்லா தட தடன்னு இருக்கு. இது ஒரு மாரியான மூலிகை பொருட்கள் கலந்ததுனால, எல்லா எண்ணெயும் மாரி இது அப்படியே பயங்கரமா வாசனைலாம் இதில குடுக்க முடியாது. அந்த மூலிகையோடைய என்ன தன்மை இருக்கோ, அந்த வாசனை மட்டும் தான் வரும். ஆனா, இது தொடர்ந்து பயன்படுத்துனீங்கன்னா, 3லருந்து 6 மாசம் வரைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நாங்க நெறைய இடங்கள்ல குடுத்து, இத ரிசர்ச் பண்ணியும், நெறைய பேருக்கு குடுத்து பயன் பார்த்து தான், இத நெறைய சேல்க்கு கொண்டு வந்திருக்கோம். ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே போட்டது. இப்ப இந்த புதுசா போட்டதுல ஊற வச்சு, இப்ப 2ண்ட் பேட்ச் ஆர்டர் வந்திருக்கு. அது ரெடி ஆயிட்டு இருக்கு. இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இங்க பாருங்க. இது எவ்வளோ மூலிகை இதில போட்டிருக்கோம். இது போட்டத விட அதிகபட்சமான மூலிகைகள் தான். எண்ணெய விட இது மூலிகைகள்ல 1 வருஷம் பக்கம் இது ஊறியிருக்கு. இதில எங்கேயாவது நீங்க வெறும் மூலிகை தான் அதிகம் பார்க்க முடியும். இத வடிகட்டி எடுத்தா தான் நமக்கு ஆயில் கிடைக்கும் இதில. இங்க பாருங்க எப்படி தட தடன்னு இருக்கு பாருங்க. இதில என்னென்ன மூலிகை இருக்குது அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் ஊமத்தங்காய், இது குமுட்டிக்காய் அந்த இதெல்லாம். கசப்பு தன்மையாகவும் இருக்கும். இத எப்படியாப்பட்ட ஆட்கள் வச்சாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 2, 3 மாசத்துல முடி வளர்றத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். அது இல்லாம புருவத்தில முடி இல்ல, மீசையில முடி இல்ல, தாடியில முடி சரியா வளரல, அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இத தொடர்ந்து பயன்படுத்துனீங்கன்னா நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். இத தொடர்ந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா தலையில முடி இல்லங்கிற பிரச்சனை கண்டிப்பா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இது நாங்க அனுபவத்துல கண்ட உண்மை. எப்படி இருக்கு பாருங்க. இதை தினமும் நைட்டில் நீங்கள் தினமும் நல்லா மசாஜ் பண்ணி காலையில் தொடர்ந்து குளிச்சுட்டே வாங்க. டெய்லியுமே இதை எண்ணெய் வைங்க. நல்லா ஆயில் மசாஜ் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு தொடர்ந்து தூங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது காலையில் எழுந்திரிச்சு
நல்லா ஊற விட்டதுக்கப்புறம் எழுந்திரிச்சு சீயக்காவோ ஷாம்புவோ போட்டு நல்லா குளிச்சிடுங்க. எப்படி இருக்குது நல்லா திக்காக இருக்கா? இது என்னென்ன எண்ணெய்கள், ஆயில் இது எல்லாமே இதில் கலந்துருக்கு. சொட்டையாக இருக்கவங்க கூட சவால் எடுத்துக்கிட்டு இதை தொடர்ந்து பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட்டு பார்க்க முடியும். வாங்கி பயன்படுத்துங்க. இது எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கிறதுனால இந்த பேட்சை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒரு 90 ஆயிலுக்கு வந்து எங்களுக்கு இது ஆர்டர் வந்திருக்கு. நீங்களும் இதை வாங்கி பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.